அம்மா வந்ததுலேருந்து என் மேலே பாசம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுட்டு சண்டை வந்து ஐயோ நான் ஏன் தான் உனக்கு பொண்ணு பற்றி குத்தணுன்ற அளவுக்குலாம் ஃபைட் போயிருக்கு. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா நான் முதல்லயே இவங்க கிட்ட சொல்லிட்டேன், பாப்பா வந்துச்சு அப்படின்னா எங்கள் மேலே வந்து இந்த லவ்லாம் குறையக்கூடாதுன்ட்டு. ப்ரெக்னன்சி டைம்லேயே நம்ம வந்து அந்த அக்ரிமெண்ட் போட்டுறது, அந்த நயன்தாரா வாங்குவாங்கல்ல சேதுபதிக்கிட்ட அந்த மாதிரி வாங்கி போட்டுறது. இவங்க வந்து அப்போ சரிம்மா நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அப்புறம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அப்படியே நம்ம மேலே லவ் இருக்கும், பட் ஆனால் அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து அவங்க மேலே தான் அதிகமாக இருக்கும். நம்ம உட்காந்துனா இவ எனக்கு விடவே மாட்டா. இப்போ கூட 2 பேர் ஷாப்பிங் வரணும் கை கோத்துனா முடியாது, நம்ம ஹஸ்பண்ட் கூட நம்ம இது பண்ணிட்டு போகணும், அந்த லவ் பண்ற மூட்லயே இருப்போம்ல, அதெல்லாம் வந்து இந்த அம்மா வந்து கொஞ்சம் ஓவர்லோட் பண்ணிக்கிறாங்க. இதனாலே வந்து செகண்ட் பேபி பத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு யோசனையா இருக்கு. இன்னொரு அட்லீஸ்ட் வந்து இந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு பாப்பா வந்துட்டு நம்மள வந்து ரோட்ல நிக்க வச்சிருவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு 2 பேர் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல. எதுவுமே கேள்வியே கேட்கல வந்ததுல இருந்து அவங்களாதான் பேசிட்டு இருக்காங்களே, அதாவது மன குமுறல் நினைக்கிறேன் அக்கா கிட்ட இருக்கு, அவ்வளவு இருக்கு. யார்கிட்ட சொல்றது எங்க சொல்றது அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அம்மா வேணுமா அப்பா வேணுமா யார் வேணும்னு கேட்டாலும் எனக்கு என் புருஷன் தான் ப்ரோ வேணும், நான் புருஷன் சொல்லும். இப்போதைக்கு எனக்கு எல்லாம் இருந்ததை விட பாத்துக்கிறது கொள்றது, என்னோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றது, இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்றது. ஒரு நாளைக்கு 100 சொல்லுவோம் ப்ரோ, தலைவலி இது கால் வலி இடுப்பு இது வயிறு வலி இது ஐயோ ஐயோ ஆமா எல்லாம் சொல்லுவோம் ப்ரோ. அது எல்லாத்தையும் சலிக்காம கேட்பாரு. கால் வலிக்குதாமா, சுடு தண்ணி வைக்கவாமா, மாத்திரை வாங்கிட்டு வந்து தரவாமா. ஒரு மனுஷனுக்கு 1 மாசம் 1 வருஷம் கல்யாணம் புதுசுக்கு 9 வருஷமா கேட்டுருக்காரு. எங்க வீட்லயேமா நீ போமா, நீ வந்தாலே அப்ப பாரு அதெல்லாம் உன் வலிக்குது நீ இருப்ப நீ போமான்னுவாங்க. என் புருஷன் இப்போ வரைக்கும் சீன்ட்டு ஒரு வார்த்தை என்ன இது இப்படி பண்ணின்னு ஒரு வார்த்தை சொன்னது. எனக்கு வரது எல்லாமே 1 மணி 2 மணி தான். நான் ஏன் உட்காந்து அவரும் எந்த உட்காந்துக்கணும். எனக்கு இங்க வலிக்குது, கேன்சர் வந்துச்சு போலங்க, அவ்வளோதான். கிட்னி போயிடுச்சு, இந்த சைடு வலிச்சுன்னா கிட்னி போயிடுச்சு. ஒரு ரேஷஸ் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எனக்கு பிளட்ல கலந்துச்சு, அவ்வளோதான். போங்க இட்டு அன்னைக்கு நைட்டு வந்து அவருக்கு நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. நடுராத்திரி 1 மணிக்கு ஃபோன் பண்ணி அழுதுன்னு இருக்கிறேன். என்ன பண்ணுவார் மனுஷன், வேலையில இருக்கிறாருமா தூங்குமா, நான் காலையில வந்து இட்டுன்னு போறேன், நான் தூங்க மாட்டேன், நான் 4 மணி வரைக்கும் மூச்சுன்னு இருக்கேன், நீ வா கூட்டு போலாம். மறுநாள் நாள் காலையில ஃபர்ஸ்ட் வேலை போனதும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போனார். கொடுமை பண்ணி என்னங்க சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லம்மா ஏமா இப்படி. என் மனசுல வந்து என் புருஷன் தான். நான் எழுந்துக்க முடியாத நிலைமையில இருந்தாலும் என்னை பார்க்க போறதான் ஒரு ஆள் மட்டும் தான், வேற யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. என் பொண்ணு கூட வந்து நிக்க மாட்டான், அவன் தான் பார்ப்பான். என் புருஷன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி. எனக்கு டெட் பான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. இவ பிறந்து 9 நாள் NICUல இருந்தா. இவளை பிறந்ததுல இருந்து நான் பார்த்தது கிடையாது, வீடியோ காலில் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். 9 டேஸ்க்கு அப்புறம் தான் இவளை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க, இவ்வளோ ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. என் கூடயும் இவர் இருக்கணும், பாப்பாவையும் போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா இவர் ஒரு ஆள் தான் போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேபி டெட் பண்ணும்போது இவளும் கைக்கு வருவாளா மாட்டாளா, 9 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. டாக்டர் கான்ஃபிடென்ட்டாக எதுவுமே சொல்லணும் போது பாப்பாக்கு எதனா ஆயிடுமா எனக்கு பயமா இருக்கு, அவளுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன். இப்பெல்லாம் பேசும்போது நீ இருக்கிறல்ல, உனக்காக நான் இருக்கிறேன், எனக்காக நீ அது போதும், குழந்தையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்ன நீ தான் வேணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு இப்போ கூட கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இப்பெல்லாம் வந்து 2 வருஷம் இல்லைனாலே ஹஸ்பண்ட்ஸ்க்கு கேட்கறது, அம்மா கூட சேர்ந்து பண்றதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து 1.5 வருஷம் பேபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இல்லைன்ட்டு. நானால பரவாயில்ல பார்த்துக்கலாம். அதனால தான் சொல்லுவேன் எனக்கு யாருமே வேணாம், இவங்க மட்டும் போதும். இதுக்கப்புறம் 7 ஜன்மத்தை கூட எனக்கு இவரே குத்துருங்க போதும் அப்படின்ற மாதிரி. அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ். புரியல. அரேஞ்ச் மேரேஜ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும் ஸ்டார்டிங் டைம்லலாம். நான் ஒன்று சொல்லுவேன், அவர் சொல்றதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், அவர் சொல்றது தான் கடைசியில் கரெக்டாக இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, பட்டாதான் தெரியும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நான் தப்பான முடிவை கூட எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம் கரெக்ட் அப்படின்ட்டு அது நான் தான். அதுக்கு முன் உதாரணம் நான் தான். அவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டு வருமா இது வேணாமா இது பண்ணாதாமான்ட்டு கேட்க மாட்டேன். இல்லை நான் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக ஹர்ட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ இந்த கோச்சின் அம்மா வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் எதுக்குமே ஒருத்தவங்க வந்து போனாங்கன்னா திருப்பி வந்ததுக்கு ஒருத்தவங்க பேசுவாங்க கொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சொல்லி காட்டுற ஒரு விஷயமோ. இந்த சண்டை நம்ம போட்டால் அந்த சண்டையை 10 நாளைக்கு சொல்லி காமிப்பாங்க ஒரு சிலர்லாம். ஆனால் தப்பு ஏமல தான் இருக்கும், நான் தான் சொல்லி காமிப்பேன் அந்த விஷயம். அவன் ஒரு நாள் கூட சொல்லி காமிச்சதும் கிடையாது, ஹர்ட் பண்ணி பண்ணதும் கிடையாது. பட் ஆனால் நான் பயங்கரமாக ஹர்ட் பண்ணியிருக்கேன் அவனை. அப்படியே சண்டை வந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு அதிகமாக பேசுறதோ, ஒரு கை ஓங்குறதோ, ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதோ எதுவுமே பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கவே முடியாதுங்க உலகத்துல. அக்மாருக்கு தங்கங்க, அந்த குழந்தைக்கு லஞ்ச் பேக் பண்றது இல்லாம எனக்கு சேர்த்து லஞ்ச் பேக் பண்றதுக்கு இருக்கும். திருப்பி மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து வீட்டில் வந்து வெசல் பாக்ஸ்ல இருந்து கூட எல்லாம் ஹெல்ப் பண்ற வரைக்கும் சார் தான் பார்த்துருப்பேன். அவங்களுக்கு அஃபிஷியலா ஒர்க்லயும் இது இருக்கும், அதை வந்து வீட்டில் காட்ட மாட்டாங்க. நான் வந்து என்னோட ஆஃபீஸ் டென்ஷன் எடுத்து வந்து காட்டுவேன், அதையும் அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க சூப்பரா. என்னால் அது பேலன்ஸ் பண்ணவே தெரியாது. நான்லாம் வந்து பயங்கரமா வீட்டுக்கு வந்ததுமே அந்த சின்னதா எதனா இருந்துச்சுன்னா கூட கத்த ஆரம்பிச்சிடுவேன். ஆனா என்னையும் ஒரு குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு குழந்தையா ஹேண்டில் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் யாருக்கும் கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். நான் கூட ஒரு காஃபி கேட்டாங்கன்னா கூட வந்து இப்படி ஏதோ இப்படிங்க அப்படிங்க. அவளுக்கு ஆல்ரெடி வந்து 8 hours அங்கே ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். ஸோ அங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வந்து நான் காஃபி வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி காஃபி போடுறதுக்கு கூட அவங்க வந்து கொஞ்சம் கூட சலிச்சுக்கினதே கிடையாது. ஒரு நாளுமே நான் கம்பல் பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு செய்யறதுக்கு அவர் ஒரு நாள் கூட எனக்கு சலிப்பு காட்டினதே கிடையாது. ஸோ அதுவே வந்து நான் வேற ரொம்ப லக்கி. எந்தெந்த விஷயத்துக்குலாம் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணீங்க பாப்பா வந்ததுக்கு? பைக்ல வந்து நடுவில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பா. ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கமா அப்படின்னு நடுவில் வேணும்ட்டே உட்காந்துட்டு இப்படி கை இப்படி மேலே வைக்க கூடாது, தட்டி விட்டுருவா. கை எங்க டாடின்ட்டு தட்டி விட்டுருவா. அதெல்லாம் எவ்வளோ கொடுமை ப்ரோ சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணுவாங்க 2 பேரும், அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு என்கிட்ட. இப்போ நான் எதனா பேசணும்னு நினைப்பேன், அவள் வந்து நடுவில் வேணும்னே பேசுவான். 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கோம் தெரிஞ்சா அவள் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா கூட அதை ஃபோனை போட்டுட்டு வந்து நடுவில் உட்காருவா. சாப்பிட்டு இருக்காங்க, அவளுக்கு ஊட்டி விடுறாங்க, எனக்கு ஒரு வாய்
விட்டுங்கன்னா ஃபர்ஸ்ட் அவளுக்கு தான் பண்ணுவாங்க எல்லாமே. அதுல கோவம் வரும். எதனா ஒரு திங்ஸ் வாங்குறதுல கூட ஃபர்ஸ்ட் எல்லாமே அவருக்கு தான். எனக்கு இது வரைக்கும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவரா வாங்கிட்டு வரது இல்லாம இந்த மக தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தது எல்லாமே. நான் சண்டை போட்ட பிறகு அவளுக்கு வாங்கிட்டு வரேன் எனக்கு வாங்கிட்டு வரலன்னு கேட்ட பிறகு தான் அவர் 2 பேருக்கும் வாங்கிடலாம் இப்போ. ஏன்னா ஒன்னு விட்டா ஒன்னு சண்டை வருதுன்னு 2 பேருக்கும் வாங்கிட்டு வராரு. இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த அம்மாவால. இது போட்டிருக்கால இதுக்கு சண்டை இதை நான் வாங்கி வச்சுட்டு இவ வந்து இவதான் வச்சுப்பேன் அப்படின்னா ஒரு போட்டோ காட்சி கூட்டின்னு வாங்கினா அழ ஆரம்பிச்சிட்டா இவர் முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு எனக்கு வந்து கோவம் வந்து போட்டோக்கு தானே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு கூட இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிஸ்கெட்டுக்கு கூட எனக்கு மில்க் பிடிக்கும் அவளுக்கு மேரி பிடிக்கும் இல்லை பட்டர் பிஸ்கெட் பிடிக்கும் சம்திங் மாற்றி கித்தி எதனா போயிடுச்சு பிஸ்கெட் கிடைக்கல இது நம்ம இருந்துச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு அவளுக்கு கொடுத்துட்டாருன்னா அதுக்கு கூட சண்டை போடுவேன் நான். இல்லை எனக்கு வேணா டீ வேணாங்க வச்சிருங்க அப்படின்ட்டு அவன் மனுஷன் காலையில் ஏந்து போட்டு நம்மளுக்கு ஏற்றிட்டு வந்து எழுப்புறாரு அதில் விட்டு வச்சிருங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அவர் அந்த ஒரு கட்டத்தில் எனக்கு உட்கார வச்சு சொல்லி போறேன் உன் பாப்பாமா நம்ம பாப்பாமா அது யார் அது வெளியா அது நீ ஏமா அப்படி பண்ற நான் தான் உட்காருவேன் நான் தான் பேசுவேன். அதுவே வந்து எனக்கு சீரியஸாவே இப்போ நீங்க சொன்ன மாதிரி வேற யாரோ வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும். அது எல்லாருக்குமே அப்படி இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஒன்னே போதும் நீ இதுக்கு எனக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டியே போதும். இப்போ வெளியே போனாலே சும்மா ஃபோன் எடுத்து நம்ம ஃபோனை நோண்டி பார்ப்பாங்க ஹஸ்பண்ட்ஸ். ஃபோன் வந்தா யாருன்னு கேட்பாங்க ரொம்ப நேரம் பேசியிருந்தா யார்கிட்ட பேசுறேன்னு கேட்பாங்க நைட் 1 மணிக்கு பேசியிருந்தாலும் கேட்பாங்களே ஹஸ்பண்ட் அதெல்லாம் எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரே வார்த்தையில் முடிச்சு இது வரைக்கும் 9 இயர்ஸ்ல என்ன ஒரு வாட்டி கூட என் ஃபோனை எடுத்து நோண்டி சந்தேகப்பட்டு அவன் பார்த்ததே கிடையாது. நான் கூட 1-2 டைம் அன்வான்ட் கால் எதுனா அன்டைம் வந்துச்சுன்னா அதுவும் வந்து அவனுக்கு நியூஸ்ல இருந்தா கால் பண்ணுவாங்க நியூஸ்ல இருந்தா கால் பண்ணுவாங்க. அதுக்கே வந்து நான் யாரு காட்டு அப்படின்ட்டு எப்பயாச்சும் சும்மா விளையாட்டுக்க பண்ணுவேன். அதை தவிர்த்து அவர் என்ன இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. எனக்கு என்னோட ஃப்ரீடம் அவர் கொடுப்பாரு. ஒரே வார்த்தை சொல்லுவார் உன் மேல எனக்கு ட்ரஸ்ட் வரும் யாரு நான் சொல்லுவா பரவாயில்ல உன் மேல எனக்கு ட்ரஸ்ட் வரும் அந்த ஒரே வார்த்தையில அவங்க முடிச்சிடுவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? என்னதான் ப்ரோ மொக்க பண்ணுவா நானே சொல்றேன். அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? யாரை பிடிக்குன்னு சொல்லு. மம்மியா ஐயோ ஐயோ இல்ல அவ்வளவு போய் உங்க குழந்தைகிட்ட போயிட்டு என் புருஷனை நீ முதல்ல எனக்கு கொடு தூங்குறது கையில தூங்க விட மாட்டான் கையில படுத்து அந்த மாதிரி தான் சென்டர்ல வந்து படுத்துப்பாங்க அந்த விஷயத்த 2வது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அகைன் வந்து மூவி உட்காந்து பார்க்க முடியாது ப்ரோ. ஒரு மூவிக்கு ஆசைப்பட்டு இந்த ஆண் பாவம் பொல்லாதது வாரே வா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுன்னு போயிட்டு ஆசைப்பட்டு வருவான்னு எனக்கு தெரியாது. நான் ஆஃபீஸ்ல இருந்து நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாப்பாவும் வருவாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பாப்பாவும் கூட்டு போலாம் அப்படின்ட்டு கூட்டு போயிட்டோம். அழுதுட்டோம் ப்ரோ தியேட்டர்ல பார்க்க விடல. எங்க 2 பேரும் படத்துக்கு போறோம் ஒரு சீன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு ரிலேட்டடா அப்புறம் 2 பேரும் மூஞ்ச பார்த்து ஒரு சிரிப்போம் உனக்கு தான் எனக்கு தான் அப்படின்ட்டு பேசுவோம். அது கூட பேச விடல ப்ரோ. அப்புறம் எதுக்கு அந்த படத்துக்கு போறது என்ன பண்ணாங்க படத்தை பார் மம்மி படத்தை பார் அப்படின்னு இருந்தா அழுதுட்டேன் ப்ரோ. நான் சீட்டு மாறி போய் உட்காந்துட்டேன். நீங்க 2 பேரும் உட்காந்துக்கோங்க எவ்வளவு கூட்டமா பாத்துக்கோங்க சத்தியமா நடந்துச்சு ப்ரோ. இவங்க 2 பேரும் என்ன திரும்பி பாக்குறாங்க அழுதுட்டேன். வீட்டுக்கு போலாம் ஃபோன் பண்ணி அங்க இருக்கிறவங்களை தாண்டி வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி வா போலாம் எனக்கு படம் வேணாம் ஒரு ஆசைப்பட்டு அந்த படம் செம்மையா இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேட்டட் கதை அப்படின்றதுனால வா போலாம். அந்த பொண்ணு முக்காவாசி என்ன மாதிரியே பண்ணும் புரிஞ்சுக்காது இது பண்ணாதா அதனாலேயே நான் கூட்டு போனேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ணி உட்கார வச்சிட்டாரு பக்கத்துலயே. அப்புறம் என் பக்கத்துல வந்துட்டாரு நாங்க புக் பண்ண சீட்டு வேற பக்கத்துல இந்த சீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு என் பக்கத்துல உட்காந்துச்சுன்னு ஒன்னும் இல்லம்மா படம் பாரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாரு. இன்டர்வல் வரைக்கும் நான் அமைதியா ஆகலையே சமாதானப்படுத்துறாரு. நம்ம தான் பொண்ணுங்கெல்லாம் தெரியும்ல வேற லெவல்ல பண்ணுவோம் இப்படின்னு நல்லா தான் இருக்கேன் ஒன்னும் இல்லையே சிரிச்சுன்னு தான் இருக்கேன். அவருக்கு தெரியும் ஆனா கோச்சின் தான் இருக்குன்றது தெரியும் நம்ம என்ன தான் சமைச்சோம் ஒன்னும் இல்லைங்க நல்லா தாங்க இருக்கு அப்படின்ற. இன்டர்வல்ல போயிட்டு அந்த பாப்கார்ன் வாங்கிட்டு அந்த பப்ஸ் வாங்கிட்டு வந்து குத்த பிறகுதான் என் மூஞ்சில கொஞ்சம் சரி போ பரவாயில்ல பாப்கார்னுக்காக நம்ம கொஞ்சம் சமாதானம் ஆகும் அப்படின்ட்டு சமாதானம் ஆயிட்டோம். அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்கா ப்ரோ. இதெல்லாம் எனக்கு நோட்டட்ல போடுங்க. இதெல்லாம் எந்த மாதிரி மம்மிஸ்லாம் என்ன மாதிரி அனுபவிச்சிருக்காங்கன்றதும் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி முன்கோவக்காரங்க யாருமே கிடையாது. தப்பான முடிவு கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுப்பேன். அதுலயும் வந்து என்னை விட்டு கொடுக்காம என்ன அழகா பேலன்ஸ் பண்ணி இப்போ வரைக்கும் டில் 9 இயர்ஸ் எப்பப்போ பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம் எவ்வளோ சண்டையிலயும் என்னை விட்டு கொடுக்காம நின்றதுக்காக ஐ லவ் யூ டில் மை லாஸ்ட் பிரீத். நடுவில் வருது யாரை லவ் யூ சொல்றேன் பாத்தீங்களா இதுதான் ப்ரோ. உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா அது எப்படி வந்து கரெக்டா அந்த ஹேண்டில் பண்றது உங்ககிட்ட அந்த டியூஷன் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோங்க ப்ரோ கண்டிப்பா உதவும்.